இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆர் யூ ஃபீலிங், ஆமென், ஆர் யூ ஃபீலிங் அன்வாண்டட், abandoned or rejected? இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. ஆர் யூ ஃபீலிங் அன்வாண்டட், abandoned or rejected? இந்த மூணுத்துக்கு தமிழில் அர்த்தம் எழுதி வச்சிருக்கிறேன். அன்வாண்டட் என்றால் தேவையற்றவர்களாக நீங்கள் உங்களை எண்ணிக்கொள்கிறீர்களா, இல்லை மற்றவர்கள் உங்களை அப்படி எண்ணுகிறார்களா? ஆமென். இவங்க தேவையில்லாதவங்க அப்படின்ட்டு மற்றவங்க உங்களை எண்ணுறார்களா, நீங்கள் உங்களை அப்படி எண்ணிக்கொள்கிறீர்களா? அல்லது ஆர் யூ ஃபீலிங் abandoned இன் லைஃப்? ஒரு கைவிடப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கிறதை போல நீங்கள் உணர்கிறீர்களா? அல்லேலூயா. இதை நீங்களே இன்றைக்கு பார்க்க வேண்டும். என்ன நிலை உங்களுடைய மனதில் இன்றைக்கு இருக்கிறது? உங்கள் மனம் இன்றைக்கு உங்களை அன்வான்டட்னு சொல்லுதா, இல்லை உங்கள் மனம் உங்களை இன்றைக்கு அபேண்டன்ட் என்று சொல்லுகிறதா, அல்லது உங்களுடைய மனம் உங்களை இன்றைக்கு நீ ஒரு ரிஜெக்டடான பீஸு அப்படி சொல்லுதா? உங்கள் மைண்ட் உங்களை பார்த்து என்ன சொல்லுது? ஆமென். நம்ம மைண்டு நம்மளை பார்த்து எப்போ சொல்லும்? மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது தான் நம்ம மைண்டு நம்ம பார்த்து சொல்லும். மற்றவங்க உங்களை பார்த்து தேவையில்லாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா? இன்னொரு வார்த்தையை டிஸ்பைஸ்ட் என்று பயன்படுத்துகிறார்கள். டிஸ்பைஸ்ட் என்றால் என்ன? இழிவாக பார்ப்பது, உங்களை ரொம்ப இழிவாக பார்ப்பது. உங்கள் சூழ்நிலை நிமித்தம் உங்களை மற்றவர்கள் இழிவாக பார்ப்பது. உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை, உங்களை இழிவாக பார்ப்பது. யூ ஆர் நாட் ஏபிள் டு கம்பீட் வித் யுவர் co-worker or with your family or with anybody. So people are looking at you in a very despised way. அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்போ செய்தி உங்களுக்கு தான் இன்னைக்கு. 1 கொரிந்தியர் 1:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, அற்பமானவைகளை. தப்பு பண்ணிட்டீங்க நீங்க, ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரு. மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். மிஸ்டேக் பண்ணிட்டீங்க நீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். பேட் பாஸ்ட் உங்களுக்கு, ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். விட்டீங்க கோட்டை, ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிதான் நீங்க உங்களை என்ன பண்ணணும்? திடமானம் படித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஊழியர் அதுதான் சொல்லுகிறார். இந்த வசனத்தை எடுத்து வாசிப்பாராம். கர்த்தர் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன இன்றைக்கு வசனத்தின் ஐ ஹவ் சோசன் a very successful man என்று சொல்லல, I have chosen a perfect man என்று சொல்லல, I have chosen a holy man என்று சொல்லல, I have chosen a righteous man என்று சொல்லல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அற்பமானவனை தெரிந்து கொண்டேன். ஆமென். நான் ஒன்னில்லாதவனை தெரிந்து கொண்டேன். இருக்கிறதெல்லாம் வித்துட்டு நடுரோடுக்கு வந்தான் பாருங்க, பிளாட்ஃபார்முக்கு. அவன் எப்படி தன்னை பலப்படுத்திக் கொள்ளுவான்? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டீங்க, நடுரோட்டுக்கு வந்துட்டீங்க, எப்படி நீங்க உங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியும்? நண்பர்கள் எவ்வளவு நேரம் உங்களுக்கு பலனா இருப்பார்கள்? எப்படி பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் 1 கொரிந்தியர் 1:28 சொல்லுகிறது. வாசிங்க அத. உள்ளவைகளை அதாவது சக்சஸ்ஃபுல்லா இருந்து சக்சஸ்ஃபுல்லாவே வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு எதிரில் உங்களை நின்று உங்களை ஜெயிக்க வைக்கும்படி வாசிங்க. உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமான எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டா. எல்லாரும் 10th வந்துட்டு ஸ்கூல் டாப்பரா இருப்பாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்டா இருப்பாங்க, ஆனா நீங்க 2 வாட்டி ஃபெயில் இருப்பீங்க. ஹலோ, ஆமென். எல்லாரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டு போறவங்களா இருப்பாங்க, நீங்க அரியர் வச்சு பாஸ் பண்ண ஆளா இருப்பீங்க. எல்லாரும் 100% அட்டெண்டன்ஸ்ல போயிருப்பாங்க, நீங்க மொத்தமே வந்துட்டு 10% தான் அட்டெண்டன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுதான் இழிவானவைகள். நம்மளை எப்படி பார்ப்பாங்க? படிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்களை எப்படிங்க பார்ப்பாங்க? தட்டு வச்சா வர வைப்பாங்க. நல்லா படிக்கிறவங்களை எப்படி பார்ப்பாங்க? மோசமான பையன் அவன். என்ன சொல்லுவாங்க? காலேஜுக்கே வந்தது இல்லைப்பா அந்த பையன், சரியாகவே படிக்கிறது இல்லைப்பா அந்த பையன்,
நல்ல சரியாகவே வேலை பண்ணுறது இல்லைப்பா அந்த பையன். இழிவானவைகளை, அதாவது காலேஜில் வேலை ஸ்தலத்தில் அவ்வளோ ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க அவர் வந்துட்டு அவ்வளோ ஒரு புவர் பர்ஃபார்மருங்க, அவர் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்கிறார் அவன் தான் எனக்கு வேணும். உங்களை எப்படி நீங்கள் தேற்றிக்கொள்ளுவீர்கள் என்றால், இப்படி தான் எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எனக்கு நல்லது நடக்கலை, நான் என்ன பண்ணுறது? இதை தான் பண்ணணும். 1 கொரிந்தியர் 1:28 நேரடியாக போய் நான் பார்க்கணும். நான் அற்பமானவன், நான் இழிவானவன், நான் இல்லாதவன், எனக்கு எதுவுமே சரியா நடக்கல வாழ்க்கையில, எனக்கு எதுவுமே சரியா ஓடல வாழ்க்கையில, என் வண்டியில நிறைய யூட்டர்ன், நிறைய பெண்டு, நிறைய பள்ளம், நிறைய முள்ளு, ஒரே பயங்கர ரிப்பேர் தான். ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்டார், உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். If you feel abandoned, think God has chosen you. If you feel rejected, believe me, God has chosen you. If you feel unwanted, God has chosen you. If your family is despised, எல்லார் வீட்டில் நல்லா சோஃபா இருக்குது, எல்லார் வீட்டில் நல்லா கார் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, பைக் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஏசி இருக்குது, வீடு நல்லா பாஷாக இருக்குது. என் வீட்டில் மட்டும் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் யாருன்னா வருவாங்களா, எங்களெல்லாம் மதிப்பாங்களா, நாங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நாங்கள் போடுற யூஸ் பண்ணுற பொருள்லாம் ரொம்ப ஆர்டினரியாக இருக்கே. கர்த்தர் சொல்கிறார், உன்னைத்தான்ப்பா தெரிஞ்சு கொண்டேன், உன்னைத்தான் தெரிஞ்சு கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்கள், உன்னைத்தான். வாசிப்போம் பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான சம்பவம். 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம், எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். இது யாரை பற்றினா, யாபேசை பற்றி. அல்லேலூயா. இதை காட்டிலும் வந்துட்டு மோசமான ஒரு நிலைமை யாருக்குமே வர முடியாது. சொல்லுங்க, வர முடியாது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. என்ன அருமையான வசனம் அது. நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி, தாயே அன்வான்ட் பீஸ்ன்ட்டாங்க உங்க சன்ன. ஹலோ, மதரே முத்திரை போட்டாங்க. அன்வான்ட் அவன், ரிஜெக்டட் அவன், அபேண்டட் அவன், டிஸ்பைஸ்ட் அவன். எத்தனை தாய் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? கோபத்தில் சொல்லாதீங்க. பிறந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்றாங்க? நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்ற பேரே துக்கம்னு வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இவனை எல்லாம் எதுக்கு தான் பெத்தேனோ, இவனெல்லாம் எதுக்கு தான் இந்த பூமியில கொண்டு வந்தேனோ, இவெல்லாம் ஒரு மிகப்பெரிய துக்கம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹலோ, இவெல்லாம் எனக்கு மிகப்பெரிய துக்கம் அப்படின்னா இஸ் எ வெரி பேட் சீடு. புரியுதுங்களா? பேட் வித்து அப்படின்னு என்ன? கெட்ட வித்து. இந்த வித்து ஏன் தான் வந்ததோ, எனக்கு வராம இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே, போய் இந்த வித்து வந்துடுச்சு எனக்குன்னு சொல்லி அது யாபேஸ் என்று பேரிட்டு துக்கம் என்று பேரிட்டாள். ஸோ ஒட்டுமொத்தம் எம்பாடிமெண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன், அபேண்டன்மெண்ட் எங்க இருந்து? வீட்டில இருந்து. அம்மாவே உங்களை பார்த்து துக்கம்னு தாங்கி கொள்ள முடியுமா? யாரு சொன்னாலும் தாங்கி கொள்ளுவீங்க, அம்மா சொன்னா தாங்குவீங்களா? ஹலோ, யார் என்ன பேசல, சில 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 புலியெல்லாம் இருக்கு, வெளியே போய் யார் என்ன பேசினாலும் எல்லாம் ஒரு கை பார்த்துடும். அம்மா சொன்னா எலி மாதிரி சுருங்கிடும். ஆமென். அம்மா சொன்னா மட்டும் யாராலும் என்ன பண்ண முடியாதுங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் சொன்னாலும் அவங்க ஓவர் கம் பண்ணுவாங்க. மேனேஜர் சொன்னாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டு சொன்னானா பரவாயில்ல, சொசைட்டியில் சொல்றாங்களா பரவாயில்ல, அம்மா சொல்லிட்டா, அப்பா சொல்லிட்டா, அவ்வளோதான், ஒன்று வந்துடும். அம்மா சொல்லிட்டாங்க துக்கம், நீ துக்கம்ட்டாங்க. கர்த்தர் அந்த துக்கத்தை எப்படி வந்துட்டு அற்புதமா, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி உடனே, எங்க அம்மா என்ன துக்கம்ட்டாங்க, என் வேலையில என்ன வேஸ்ட்ன்ட்டாங்க, என் சொசைட்டியில அபேண்டன் பண்ணிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு பிரயோஜனம் தான் வந்துட்டாங்க, என்னை எல்லாரும் வந்துட்டு எனக்கு ஒரு பேரை முத்திரை போட்டாங்க, இவன் ஒரு தண்டம்ட்டு உடனே கர்த்தர்கிட்ட போயிடணும் பாருங்க. வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நம்ம ஆட்களுக்கு என்ன, நான் கர்த்தரை விட்டு வேறு எல்லா இடத்துக்கு போவாங்க. பார்க்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, சிலர் வந்துட்டு மதுபானம் கடைக்கு போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, எல்லாம் போவாங்க. ஐயோ என் வாழ்க்கையில் எவ்வளோ துக்கம், ஐயோ என் வாழ்க்கையில் அவ்வளோ துக்கம்னு சொல்லி எங்கே துக்கம் தீர்க்க முடியலையோ அங்கே போய் உட்காந்து தீர்க்க ட்ரை பண்ணோம். எங்கேயுமே தீர்க்க முடியாது. யாபேசு பெரிய ஞானி. ஹலோ,
நேராக அவருக்கு தெரியும், கர்த்தர் சமூகத்தில் தான் இதற்கு ஒரு தீர்வு நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆக நேரடியாக, ஏன்னா அவனுக்கு தெரியாது 1 கொரிந்தியர் 1:28 பவுல் எழுத போறாருன்ட்டு. இழிவானவைகளை, அற்பமானவைகளை, இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிற கர்த்தர். அப்போ யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே நீ என்னை பெருக பண்ணணும், ஆண்டவரே நீ என்னை காத்து கொள்ளணும், ஆண்டவரே நீ என்னை விசாலமாய் வைக்கணும், இது எல்லாம் நடக்கணும்ட்டான். என்னுடைய ப்ரொஃபைலே மாத்துங்க ஆண்டவர்ன்ட்டான். ஓ, யாபேஸ் சொல்லிட்டான், என் ப்ரொஃபைலே மாத்துங்க, எனக்கு பிடிக்கல இந்த ப்ரொஃபைல். துக்கம் ப்ரொஃபைல் பிடிக்கல, அபேண்டன் ப்ரொஃபைல் பிடிக்கல, ரிஜெக்ஷன் ப்ரொஃபைல் பிடிக்கல, டிஸ்பைஸ் ப்ரொஃபைல் பிடிக்கல, தண்டச்சோறு ப்ரொஃபைல் பிடிக்கல, ஒன்னுத்துக்கு பிரயோஜனால ப்ரொஃபைல் பிடிக்கல. என் மனைவி நீ பார்க்கறப்ப சொல்லாம இருக்கலாம், ஆனா பார்க்கறப்ப அந்த பார்வையில அதுதான் மீனிங் எனக்கு தெரியுது. பிடிக்கல எனக்கு, என் ப்ரொஃபைல நான் மாத்தணும். சொசைட்டியில் நான் பார்க்கும் பொழுது என்கிட்ட பேசாம இருக்கலாம், ஒருவேளை பேசினா நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன், பேசினா நான் அப்செட் ஆயிடுவேன், பேசினா நான் கஷ்டப்படுவேன். ஆனா சொசைட்டி என்னை பார்க்கும் பொழுது நீ ஒரு அன்சக்சஸ்ஃபுல் மேன் என்று பார்க்குது. சொசைட்டி என்னை பார்க்கும் பொழுது நீ ஒரு அப்நார்மல் பர்சன் என்று பார்க்குது. சொசைட்டி என்னை பார்க்கும் பொழுது நீ ஒரு ரெகுலர் கேட்டகரியே கிடையாது, நீ ஒரு பிலோ ஆவரேஜ் பார்க்குது. எல்லாருக்கும் நடக்கிறது போல நடக்கல, ஏதோ குறைவுள்ள மனிதன், நீ தவறுள்ள மனிதன். நீ யோபனுடைய நண்பர்களும் அப்படிதான் யோபை பார்த்து சொன்னாங்க, நீ தவறு செஞ்சிட்ட, அதனால தான் மாட்டிக்கின வாழ்க்கையில. புரியுதுங்களா? ஆமென். அப்படி சொசைட்டி பார்க்கும் பொழுதே நம்ம என்ன ஆகும், நமக்கு வேதனை ஆகும், கஷ்டமாகும். யாபேஸை போல ஞானமா இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா மேனுஃபேக்சரர்கிட்டயே போயிட்டாரு. டிஃபெக்ட் ஆன பீஸ் எங்க போனோம்? கம்பெனிக்கு போயிடணும், வேற எந்த மெக்கானிக் ஷாப்புக்கு போகக்கூடாது. ஹலோ, ஏன்னா கடை வச்சுருந்தீங்கன்னா உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். டிஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா பீஸு சொல்லுங்கள், டிஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான். கர்த்தர் கரெக்டாக செய்வார். அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு, ஆண்டவரே துக்கமாக இருக்குது, அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், ரொம்ப பேடாக இருக்கு என் நிலைமை, எனக்கு உதவி செய்யுங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஆண்டவர் செய்வார். என்னை பிளஸ் பண்ணுங்கன்னா சரி பிளஸ் பண்ணுறேன், என்னை பெருகு பண்ணுங்கன்னா சரி பெருகு பண்ணுறேன், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னா சரி ப்ரொடெக்ட் பண்ணுறேன், என்னை வந்துட்டு நீங்கள் எல்லா விதத்திலும் பெஸ்ட்டாக வைங்க, ஓகே உன்னை எல்லா விதத்திலும் பெஸ்ட்டாக வைக்கிறேன். ஆமென். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், உலகத்தில் எல்லாரும் பல இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போய் வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட பிரச்சனையிலே கடந்து போனவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவையே எத்தனையோ பேர், எவ்வளவோ இயேசுவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாங்க. ஆமென். இயேசுவையே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. இயேசுவே என்ன பண்ணிட்டாங்க? நீங்க தப்பு, நீங்க சரி கிடையாது, நீங்க பிரமாணத்துக்கு எதிராக செயல்படுறீங்க, நீங்க மோசே கட்டளைகளுக்கு எதிராக காரியங்களை செய்றீங்க, நீங்க ஓய்வு நாள் அற்புதங்கள்லாம் செய்றீங்க, நீங்க இது பண்றீங்க அது பண்றீங்க. இயேசுவே என்ன பண்ணிட்டாங்க? குற்றப்படுத்திட்டாங்க. இயேசு என்ன சொன்னாரு? தள்ளப்பட்ட கல் கட்டிடத்தினுடைய மூளைக்கல். ஹலோ, இயேசு சொல்லிட்டாரு, என்னையே தள்ளிட்டீங்க நீங்க, நானே மூளைக்கல். அதாவது ஓனரையே தள்ளிட்டாங்கன்னா நீங்க நானே ஏமாத்துறேங்க. ஆண்டவராக இயேசு சொன்னாரு, நான் வந்துட்டு போதிக்கிற டீச்சரையே கல் எடுத்து அடிக்க வந்துட்டான், நீ ஸ்டூடெண்ட்டு, உன்னை விட்டுருவானா? உன்னை என்ன அடிப்பான்? நீ மட்டும் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, சிலர்லாம் நான் புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னா இயேசுவையே புரிஞ்சிக்கல. ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்றாரு, when the one who created the heavens and the earth came to the world, the creation never recognized the creator. அது எவ்வளவு பெரிய ரிஜெக்ஷன் தெரியுமா? The creation never recognized the creator. சிருஷ்டி கர்த்தரை சிருஷ்டிப்புகள் புரிந்து கொள்ளவில்லை. சிருஷ்டிப்புகள் சிருஷ்டி கர்த்தரை அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, மதிக்கவில்லை. மாறாக துன்பப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள், துப்பினார்கள், அடித்தார்கள், கொன்று போட்டார்கள். ஏன்னா நம்மெல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்படணும்னா இதெல்லாம் அவருக்கு நடக்கணும்.
அப்போ தான் ரிஜெக்டட் கேஸ் எல்லாம் அவர்கிட்ட, அவர் நிறைய பேர் சொல்கிறோம்ல, என் கஷ்டம் ஆண்டவருக்கு புரியுமா, என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியுமா, என் வேதனை ஆண்டவருக்கு விளங்குதா, அத்தனை வேதனையிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே என் ஆண்டவர் கடந்து போனார். ஆகவே இன்றைக்கு உலகத்திலே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு சஞ்சலம் இருந்தாலும் அத்தனையும் இயேசுவாலே புரிந்து கொள்ள முடியும். God can understand everybody's problem. God can understand everybody's pain. God can understand everybody's agony. He can understand everybody's cry, everybody's bitterness, everybody's rejection and abandonment and despisement, and He can help everybody. Hallelujah.